அண்ணன் திருமாவளவன் இந்த கொஸ்டின் கேட்கட்டும். நீங்க தான் வந்து ஸ்டாலின் சார் வந்து புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே ஒவ்வொரு மேடையிலையும். உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை மறந்துடாதீங்க. உங்களுடைய அறிவாலயத்தில் நான் கேட்கிறேன், இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல? ஏன் வைக்கல இது வரைக்கும்? உங்க அப்பா கலைஞரோட சிலையை வச்சிருக்கீங்க, ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை? ஒரு 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேச சொல்லுங்க. நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன், நான் இங்கேயே போயிடுறேன், அரசியல் விட்டே போயிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அண்ணன் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தி பேச சொல்லுங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்களை ஒரு 2 நிமிஷம். அண்ணன் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையாக நல்லவங்க. சேர்க்க தப்பு, அவ்வளோதான். செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா 2021 அப்புறம் 2021 முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்சி போச்சு, எல்லாத்துக்கும் போராடுவாங்க. திமுக 21 அப்புறம் 2 விஷயத்தை மாற்றினாங்க. திராவிடம் என்பதுக்கு பதிலாக திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை இருந்துச்சுக்கிட்டாங்க. திருட்டு திமுக, திருடுறது மட்டும்தான் குறிக்கோள் நம்பர் 1. அப்புறம் நம்மளை பார்த்து ஒன்று கேட்பாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இருக்கா? என்னடா அது கொள்கை இருக்காவா? புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே கட்சி 75 வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம். இதை தைரியம் இருந்தா ஸ்டாலின் சார் செய்வீங்களா? உங்களுடைய அறிவாலயத்தில் நான் கேட்கிறேன், இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல? ஏன் வைக்கல இது வரைக்கும்? உங்க அப்பா கலைஞரோட சிலையை வச்சிருக்கீங்க, ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை? இதை சொல்லுங்க பெரியாரிஸ்டுக்கெல்லாம். அண்ணன் திருமாவளவன் இந்த கொஸ்டின் கேட்கட்டும். நீங்க தான் வந்து ஸ்டாலின் சார் வந்து புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே ஒவ்வொரு மேடையிலையும். உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை மறந்துடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. நேற்று சட்டசபையில் பெருமையா பேசிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சாதனையை நானே முறியடிச்சுக்குவேன். என்னப்பா சாதனை பண்ண? அநேகமா அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே தூங்கிட்டே நடந்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு பேப்பருக்கு எடுத்து அப்படி படிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அதுல பாதி நம்ம தலைவரை திட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆனா அதுல பேர் சொல்ல மாட்டாராம். அதுல வேற ஒரு பெரிய விஷயம். ஏன்பா இவ்வளவு பயம் கேட்கிறேன்? உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, சொந்த புள்ள வேற இருக்கிறாரு, அடுத்த 50 வருஷம் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு. என்ன சாதனை தெரியுமா? பையனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்பா எனக்கு வயசாயிருச்சு, அதனால உன்னை உருவாக்கிட்டேன் அப்படி அப்படின்னு அப்பப்போ பிஜேபி திட்டிக்கிட்டே இரு, உன்னை அடுத்த பெரியார்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். அப்புறம் அம்பேத்கர் வாழ்வுன்னு சும்மா மேடையில் சொல்ல, இன்னொரு கூட்டம் வந்தா அடுத்த புரட்சியாளர்னு சொல்றதுக்கு. இதுவாடா தமிழ்நாடு? இதுங்கெல்லாம் தலைவருங்க 40 வருஷமா உட்காந்து மேடையில் பேசிட்டு இருக்கீங்க. எங்கு கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கு எதிர்ப்போம். நீட்டு பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, ஹிந்தி மொழி திணிப்பு, எதுவாக இருந்தாலும் முதல் குரல் எங்ககிட்ட வரும். ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை? 2026 எதற்கான பிரச்சனை? உங்களுடைய நிர்வாக சீர்கேடு. உங்களுடைய நிர்வாக சீர்கேடு. ஒட்டுமொத்தமா ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து கொள்கை இருக்கான்னு கேட்பாங்க. நான் பெரிய பெரிய தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ணன் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையாக நல்லவங்க. சேர்க்க தப்பு, அவ்வளோதான். அப்போ அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், உங்களால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிர்ந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட? நான் திருப்பி கேட்கிறேன். மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக, இந்தி மொழி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக. ஆனால் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ ஒரு மேடையில் உட்கார்ந்து இல்லை இல்லை திமுக ஊழல்வாதி கட்சி இல்லை, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தோழர், அண்ணன் செந்தில் பாலாஜி புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு, நம்ம நேரு அவர்கள் பெரியாருடைய வளர்ப்பு பிள்ளை,
சொல்லுங்க தைரியம் இருந்தா. கொள்கையை பத்தி பேசுறீங்க, கொள்கையை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க யார் இருக்கீங்க? நான் கேட்கிறேன், கொள்கையை அமல்படுத்த இருக்கக்கூடிய யார் இருக்கீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி யார் இருக்கா? செந்தில் பாலாஜி அவர்கள். அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேச சொல்லுங்க, நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன், நான் இங்கேயே போயிடுறேன், அரசியல் விட்டே போயிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அண்ணன் நேரு, புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தி பேச சொல்லுங்க, அண்ணன் துரைமுருகன் அவர்களை ஒரு 2 நிமிஷம் டாஸ் கேபிட்டல் மூலதனத்தை பத்தி பேச சொல்லுங்க பாப்போம். அதாவது நம்மளை பார்த்து சொல்றாங்க மிரட்டிட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு. தம்பி, ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுக்குவாங்க. யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரு அமைதியா இருக்காங்களோ அவங்க தான் தைரியமா இருக்காங்கன்னு அர்த்தம். எங்க தலைவர் இந்த 2 மாசமா கட்சியோடைய கட்டமைப்பை மிக துல்லியமாக ஒவ்வொரு பூத்துலையும் மக்களிடம் போய் சேர்க்கணும், டோர் டு டோரை போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கின பணியில இன்னைக்கு அதோடைய வெற்றிக்கான ஒரு கூட்டமாக தான் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம்.